தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் கல்வி உதவித்தொகை பெறுபவர்களுக்கு பெற்றோர்களின் ஆண்டு வருமானம், வங்கி பற்றிய விவரங்கள், ஜாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் இதை பற்றிய விவரங்களை நம் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் எம்எஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது ms.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான 11 இலக்க யூடேஸ் என பதிவு செய்து கொள்ளுங்கள். கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான எம்எஸ் கடவுச்சொல்லை பதிவு செஞ்சுட்டு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இந்த விளம்பரத்தை மறைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும். இப்போ மேலே 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அது கீழே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. அடுத்து இங்கே கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ எந்த மாணவருக்கு விவரங்களை பதிவேற்றம் செய்யணுமோ அந்த வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ வகுப்பை தேர்வு செய்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுடைய எம்எஸ்என் அவருடைய பெயர்கள் காட்டப்படும். இப்போ எந்த மாணவருக்கு நீங்கள் விவரங்களை ஏற்றணுமோ அந்த மாணவருக்கு நேராக இறுதியாக நீல வண்ணத்தில் பென்சில் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அந்த மாணவருடைய விவரங்கள்லாம் காட்டப்படும். இதில் குடும்ப விவரங்களில் இறுதியாக பார்த்தீங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் அப்படின்னு இருக்கும், அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் அந்த மாணவருடைய ஆண்டு வருமானத்தை தேர்வு செய்துட்டு இறுதியாக கீழே வந்தீங்கன்னா பச்சை வண்ணத்தில் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அதற்கு அடுத்தது இப்போ நம்ம அப்டேட் பண்ண ஆண்டு வருமானம் சரியாக இருக்கா அப்படின்றதை பார்ப்பதற்கு அந்த மாணவருக்கு நேராக இறுதியாக உள்ள நீல வண்ணத்தில் பென்சில் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அந்த மாணவருடைய விவரங்கள் காட்டப்படும். இதில் அந்த மாணவருடைய ஆண்டு வருமானம் உங்களுக்கு சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு மேலே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது கீழே ஐஎஃப்சி கோடு அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாணவர் எந்த வங்கியில் வங்கி கணக்கு எண் வச்சுருக்காரோ அந்த வங்கிக்குரிய ஐஎஃப்சி கோடை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஐஎஃப்சி கோடை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வங்கி கிளையின் பெயர் இது தானாகவே உங்களுக்கு காமிக்கப்படும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த மாணவருடைய வங்கி கணக்கு எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு அக்கௌண்ட் டைப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அல்லது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் பாஸ்புக் அண்டு ஆதார் இன் ஒன் ஃபைல். இப்போ பாஸ்புக்கு அல்லது ஆதார் அட்டை இவற்றை நம்ம புகைப்படம் எடுத்து அதை பதிவேற்றம் செய்யணும். இப்போ அந்த ஃபோட்டோவானது எப்படி இருக்கலாம் அப்படின்னா பிஎன்ஜி, ஜேபிஜே, பிடிஎஃப் இது போன்ற வடிவங்களில் இருக்கலாம். அந்த ஃபைல் சைஸ் வந்து மினிமம் 5 MBக்குள்ளே இருக்க மாதிரி அந்த ஃபைல் சைஸ் இருக்கணும். அடுத்து ப்ரூஃபை அப்லோட் பண்ணுவதற்கு அங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இப்போ உங்களுடைய அலைபேசியில் கேலரி உங்களுக்கு திறக்கப்படும். இதில் ப்ரூஃபை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். கீழே வியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணீங்களோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கீழே அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் பதிவு செய்த வங்கி கணக்கு விவரங்கள்லாம் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்யணும். அதை பார்ப்பதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக இறுதியாக உள்ள நீல வண்ணத்தில் பென்சில் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் என்பதை தேர்வு செய்யுங்க. நீங்கள் பதிவு செய்த வங்கி விவரங்கள் காட்டப்படும், இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு மாணவருடைய ப்ரூஃபை நேரடியாக நம்ம புகைப்படம் எடுத்து அதை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் கேமரா அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ ப்ரூஃபை புகைப்படம் எடுங்க, ஓகே கொடுங்க.
இப்போ ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதை பார்ப்பதற்கு மறுபடியும் அதே கட்டத்தை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப் காட்டப்படும். இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாணவருடைய ப்ரூஃபை நீங்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சுருப்பீங்க. அந்த ப்ரூஃபை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இப்போ அந்த மாணவர் பெயருக்கு நேராக இறுதியாக உள்ள பென்சில் அப்படின்ற ஒரு நீல வண்ணத்தில் பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. கேமரா அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ ப்ரூஃபை புகைப்படம் எடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. வியூ அதை அழுத்துங்க. நீங்கள் பதிவேற்றிய அந்த ப்ரூஃப் உங்களுக்கு காட்டப்படும். பின்பு கீழே அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதே போல் நீங்கள் ப்ரூஃபை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து மாணவருடைய ஜாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எந்த மாணவருக்கு பதிவு செய்யணுமோ அந்த மாணவருக்கு நேராக இறுதியாக இருக்கக்கூடிய நீலவண்ணத்தில் இருக்கக்கூடிய பென்சில் பொத்தானை அழுத்துங்க. இதில் முதல்ல ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ், அதை பதிவு செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிபிடி டைப், செலக்ட் டிபிடி டைப் அப்படின்னு இருக்கும், அந்த கட்டத்தை தேர்வு செய்யுங்க. இதில் ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் எம்பிசி பார் டிஎன்சி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மாணவி வந்து எம்பிசி வகுப்பை சேர்ந்தவர்னால ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் எம்பிசி பார் டிஎன்சி அப்படின்னு இருக்குது. இதே நம் பள்ளியில் எஸ்சி எஸ்டி இந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த டிபிடியை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா ஏடிடபிள்யூ ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் அப்படின்னு காமிக்கும். ஏடிடபிள்யூனா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மாணவர்களுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இந்த ஏடிடபிள்யூ ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மைனாரிட்டி ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ். இப்போ நம்முடைய பள்ளியில் வந்து மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்த பெண் குழந்தைகளை படிக்கிறாங்கன்னா அந்த மைனாரிட்டி ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது மூன்றாவதாக வக்ஃப் போர்டு மைனாரிட்டி கேர்ள்ஸ் இன்சென்டிவ், அதாவது இது வந்து முஸ்லீம் வகுப்பை சேர்ந்த மாணவிகள் நம் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கு இந்த வக்ஃப் போர்டு மைனாரிட்டி கேர்ள்ஸ் இன்சென்டிவ் அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாணவி வந்து எம்பிசி வகுப்பை சேர்ந்ததுனால ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் எம்பிசி பார் டிஎன்சி அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டப்படுது, இதில் ஸ்டூடெண்ட் நேம் காட்டப்படுது, எம்இஸ் ஐடி காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது டஸ் த ஸ்டூடெண்ட் ஹேவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ இந்த மாணவிக்கு வந்து ஜாதி சான்றிதழ் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக விடையளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கேள்விக்கு பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாணவிக்கு வந்து ஜாதி சான்றிதழ் இருக்கிறது, அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அதுக்கடுத்தது டஸ் த ஸ்டூடெண்ட் ஹேவ் இன்கம் சர்டிஃபிகேட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்குது, அதனால் இந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும். இப்போ இந்த மாணவிக்கு வந்து வருமான சான்றிதழ் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாணவிக்கு வருமான சான்றிதழ் இருக்குது, அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொண்டேன். அதுக்கடுத்தது அது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதையும் நம்ம கண்டிப்பாக பூர்த்தி செய்தாக வேண்டும், ஏன்னா இங்கேயும் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்குது. சரி, இதில் ஜாதி சான்றிதழோட எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு இருக்கும், இதையும் நம்ம கண்டிப்பாக பூர்த்தி செய்தாக வேண்டும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஜாதி சான்றிதழ் எண் மற்றும் வருமான சான்றிதழ் எண் இது ரெண்டையும் பதிவு செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கடைசியாக ஆதார் நம்பரில் கடைசி 4 இலக்க எண் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு இப்போ கீழே வாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும்.
இப்போ ஏற்கனவே இந்த மாணவிக்கு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து உங்களுக்கு காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம், எம்இஎஸ்ஐடி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர், ஆதார் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பிரான்ச் நேம், பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப், இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படுது. இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் திஸ் டீட்டெயில்ஸ், இப்போ மேற்கண்ட தகவல் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பச்சை வினா பொத்தான் இருக்குது, அதை அழுத்துங்க. இப்போ இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் கல்வி உதவித்தொகை பெறுபவர்களுக்கு பெற்றோர்களின் ஆண்டு வருமானம், வங்கி பற்றிய விவரங்கள், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் விவரங்கள் ஆகியவற்றை நம் பள்ளி எம்இஎஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.